காரைக்கால் அம்மையார் கோவில் தான் இன்றைய தினம் திருக்கோவில் தரிசனத்துல பார்க்க போறோம். காரைக்கால் வணிகர் தனதத்தன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நான் தன் பொன் புனிதவதிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுத்து. மாப்பிள்ளை பரமதத்தன் நாகப்பட்டினத்துல பிரபல வணிகருடைய பையன், நல்ல பொண்ணா புனிதவதிய நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறத எல்லா அப்பாவுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? பிள்ளை வீட்டார் என்ன கேட்டாரோ அது போல டபுள் மடங்கு பண்றான். காரைக்காலே இப்படி ஒரு கல்யாணம் நடந்தது இல்லைங்கிற மாதிரி வெகு விமர்சையா அவரே ஒரு கோடீஸ்வரர். அதனால ஒரே பொண்ணுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போற? இந்த ஊர்ல வேறு ஒரு இடத்துல தனியா வசதியா வீடு பார்த்து கொடுத்து மாப்பிள்ளை இந்த ஊரோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சான். அவருடைய விருப்பத்தை மெல்ல மெல்ல மகள்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லி சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். வரக்கூடிய விதி அவருக்கு எப்படி தெரியும் இப்படின்னு எல்லாம் புதுசா எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. புனிதாவுக்கு பொழுது புதுமையா தான் போச்சு. அப்பா வீட்டுல இருந்த மாதிரி வெகு சுதந்திரமா இருந்தா. அதிகாலையிலேயே எழுந்துருவா, குளிச்சுட்டு சிவ வழிபாடு பண்ணுவா, பூஜை அறையில 1 மணி நேரம், காலை உணவு தயாரித்து கணவனை வேலைக்கு அனுப்புவா. கணவன் சாப்பிட பகல் உணவு தயாரிக்கணும் இல்லையா? நேரம் கிடைக்க சிவனடிக்கு போய் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பா. தினமும் வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு உணவு அளிப்பா. ரொம்ப அவளுக்கு பிடிச்ச விஷயம் இது. வீட்லயே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா, இங்கேயும் அப்படிதான் ஆச்சு. இந்த இல்லறத்துல ஒரு நாள் இடி விழுந்தது. அவனது வணிகத்தலத்திற்கு ஒருத்தர் வரார். பரமதத்தனுக்கு 2 மாங்கனிகளை கொடுத்தார். அவனுக்கு ரொம்ப மாம்பழம் பிடிக்கும், அதனால பகல் சாப்பாட்டுக்கு உதவும் அப்படின்னு இந்த 2 மாங்கனிகளை கடப்பையன் மூலமா வீட்டுக்கு கொடுத்து விடுறான். அந்த மாங்கனிகள் தான் தன்னுடைய வாழ்க்கையில வில்லன்கள்னு அந்த பொண்ணு புனிதவதிக்கு தெரியாது. இன்னொன்று, முற்பகல்ல வீட்டு வாசல்ல ஒரு சிவனடியார் குரல், அம்மா பசிக்கிறதுமா, அம்மா பசிக்கிறதுமா, அன்னம் போடுங்கம்மான்னு. அப்படிதான் சாதம் வடிஞ்சு சிவநாமம் சொல்லிண்டே புரியலுக்காக காய்கறி நறுக்கின்னு இருக்கா. சிவனடியார் குரல் கேட்ட உடனே, பசிக்கிறதுன்னு சொல்றவரை தாமதிக்க வைக்க முடியுமா என்ன? கூட்டு பொரியல் இல்லாட்டா என்ன? கணவர் நமக்கு மாங்கனி கொடுத்து விட்டுருக்காரு, அதை அவர் இலையில போடுவோன்னு மாம்பழமும் சாதமுமா அடியார் தூள் கிளப்பிட்டார். பருத்த வயிற்ற தடவியபடி ஆசீர்வதித்து கிளம்ப வாசல்ல வந்தான் பரமதத்தன். அதற்குள்ள பொரியலும் பண்ணி கணவனுக்கு உணவு போட்டா. சாதம் போட்டுட்டு சுட சுட ஆவி பறக்க பொரியலை வச்சா. இதெல்லாம் வேண்டாம், மாம்பழம் கொடுத்து விட்டேனே அதை போடு அப்படின்னா. புன்னகைத்தபடியே கனியை இலையில வச்சா. அவசரமா அவன் சாப்பிட்டான். பரமதத்தன், மாம்பழம் ரொம்ப அற்புதமா இருக்கு, இன்னொரு பழத்தையும் எனக்கு போடுமா அப்படின்னு கேட்டான். இப்பதான் அவளுக்கு பரபரப்பு வந்தது. இல்லைன்னு சொல்றதா, வந்தவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றதா அப்படின்னு ஓடுறா. பகவான் பெருமானே இது என்ன சோதனை நினைச்சா டபால்னு ஒரு பழம் விழுந்தது. ஓம் நம சிவாய அப்படின்னா கை கூப்பினா, இறைவனே அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு கையில அந்த பழம் வந்த உடனே அத பொன்னிறத்துல அப்படியே தகிக்கக்கூடிய ஒரு மாங்கனி. பரமதத்தன் ஆசையா மாங்கனி எடுத்தான், சுவைத்தான். இறைவனால தரப்பட்ட கனியோட சுவைக்கு ஈடுன்னு இருக்குமா? அந்த தேவாமிர்த சுவை அவன் அப்படியே திகைப்புக்கு உள்ளாக்கிது. புனிதவதி அழைத்தான், உண்மையை சொல்லி இந்த பழம் ஏது? நான் கொடுத்தது இல்ல, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றான். புனிதவதி நடுங்கி கடைசியில உண்மையை சொல்றா. பரமதத்தன் சிரிக்கிறான், பொய் சொல்லாத, கடவுளாவது பழம் தரதாவது அப்படின்னா. புனிதவதி அப்படியே திணறுனா. கடவுள் கொடுத்தது உண்மைன்னா எங்க என் கண் முன்னாடி ஒரு பழத்தை வரவழைச்சுக்காமி அப்படிங்கிறான். அது என்ன சாதாரண விஷயமா? உற்ற இடத்தில் உதவும் உத்தமரே, மற்றொரு மாங்கனியும் எனக்கு தருவீராக வேண்ட மீண்டும் ஒரு மாங்கனி விழுந்தது. அத கணவன் கையில கொடுத்தா. அரண்டு போனா பரமதத்தன், மிரண்டே போயிட்டான். ஐயோ, இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணாவே, இவ சாதாரண பொண்ணே இல்லைன்னு. அன்னைக்கு ராத்திரியே வியாபாரம் பண்றதுக்கு வெளியில போறதா சொல்லி கிளம்பினா. போனவன் சும்மா போல. பாண்டிய நாட்டுல ஒரு நகரத்துல தன்னுடைய வியாபாரத்தை துவங்கி அங்கேயே ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணி கொண்டான். தன்னோட பெண் குழந்தைக்கு புனிதவத்தின்னு பேர் வச்சான். ஏன்னா அவன் மேல ஒரு மரியாதை வந்தது, மனைவியா பார்க்க முடியல. கணவன் வருவான்னு காத்துட்டு இருந்த புனிதவதி ஏமாந்து போனா. கடைசியில ஒரு வர்த்தகர் மூலம் உண்மை தெரிய வந்தது. அலறினா புனிதவதி. அவளும் அப்பாவும் நியாயம் கேட்க பாண்டி நாட்டுக்கு போக பரமதத்தனுடைய வீட்டு வாசல்ல கண்ணீரோட நிக்கிறா புனிதவதி. வெளியில எட்டி பார்த்த பரமதத்தன் மனைவி குழந்தைகளோடு ஓடி வரான். ஓடி வந்தவன் குடும்பத்தோடு தடால்னு புனிதவதியோட காலில் விழுந்தான். புனிதவதி அதிர்ந்து போக நேரா அவனை பார்க்க, அந்த மருண்ட பார்வை, அச்சப்பார்வை, எல்லாரும் கூட இந்த மாதரசி தெய்வக்குல பெண், அதனால்தான் நான் விலகினேன், எல்லாரும் இவர் திருவடிகளை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் புனிதவதி ஓடுறா, சிவபெருமான வேண்டா. என்னை ஆள வேண்டிய கணவனே என்ன தெய்வம்னு சொல்றார். அவனுக்காக உள்ள இந்த அழகான மாமிச உடல் எனக்கு இனிமே வேண்டாம், எனக்கு பேய் உருவம் கொடுத்து என்னை ஆட்கொள்ளுங்கள்னு சொல்ல பூமி நடுங்க, வானம் அழ,
காற்று கதற அழகு பெண்ணான புனிதவதி பேயா உருவெடுத்தாள். அந்த உருவத்தோடையே கைலாயத்தை நோக்கி பயணிக்கிறா. கைலாய மலையை காலால மிதிக்க கூடாதுன்னு தலையால நடக்கிறா. சிவனை அடைந்தார். இதோ அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலுக்குள்ள போலாமா? शंभो महादेवा शरणागत जन रक्षका अंबोरुगलोचना पदाम्बुज भक्तिं देहि शंभो महादेव शंकर गिरिजा रमण शंभो परमदया करं मृगधर हर गंगाधर धरणी धर भूषण त्यागराज वर हृदयनि वेयसा सुरबृंद किरीटमणि सुरबृंद किरीटमणि वरनीरा जितपद गो पूरवास सुंदरेश गिरीश पर पर भव हर शंभो महादेव शंकर गिरिजा रमण शंभो. காரைக்காலுடைய முக்கியமான சாலையான பாரதியார் வீதியில கிழக்கு முகமா கோவில் இருக்கு. கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே காரைக்கால் அம்மையாருடைய சந்நிதி இருக்கு. ரொம்ப அழகு கொஞ்சுகிறது. அந்த தெய்வத்தாயனுடைய திருமுகத்துல இங்க மூலவரா அந்த க்ஷேத்திரம் அற்புதமா இருக்கும். இந்த காரைக்கால் எங்க இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாகப்பட்டினம் மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. காலம்பரை 6லேருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். அம்மையார் நின்ற கோலத்துல புனிதவதியாரா காட்சி கொடுக்கிறார். காரைக்கால் அம்மையாருடைய கதை சுவர் முழுக்க வண்ண ஓவியங்களா தீட்டப்பட்டிருக்கு. அம்மையார் சந்நிதியினுடைய தெற்கே விநாயகர் இருக்கார். வடபகுதியில அம்மையார் வழிபட்ட சோமநாதர் கோவில் இருக்கு. அம்பாள் பெயர் சோமநாயகி. தெற்கு புறத்துல நித்திய கல்யாண பெருமாள் கோவில் இருக்கு. காரைக்கால் அம்மையார் ஆலயத்தினுடைய நேர் எதிர்க்க கைலாசநாதர் ஆலயம். ஆனி மாதம் முழு நிலவு நாள்ல காரைக்கால் அம்மையார்ட்ட இறைவன் அமுதுண்ட நிகழ்ச்சியினை நினைவு கூறும் வகையில அமுது படையலும் அம்மையார் திருக்கல்யாணமும் அங்க ஜாம்னு நடக்கிறது. இந்த மாங்கனி விழா ரொம்ப சிறப்பானது. மக்கள்லாம் மேலேந்து மாங்கனிகளை தூக்கி போட்டு பிரசாதமா பெற்றுக்கொள்வார்கள். இப்ப ஏற்பட்ட ஒரு ஆனி மாசம் காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழால அவசியமா கலந்துக்கணும். அப்பதான் உலகத்துல ஒரு கோவில்ல ஒண்ணு தனிச்சிறப்பு. இங்க மாங்கனி திருவிழா ரொம்பவே ஃபேமஸ். அவசியமாக இந்த கோவில போய் தரிசனம் பண்ணணும். இந்த கோவிலை என்னைக்கு போறதோட அந்த ஆனி மாசத்துல போய் பார்த்தோம்னா மாங்கனி திருவிழாவையும் நம்ம சேர்த்து அற்புதமாக தரிசனம் செய்யலாம். சகஸ்ர கோட்டி ஜனபாலனா சாது சம்ரக்ஷண பாவனான். காரைக்கால் அம்மையாருடைய திருவருளால கனகசபாபதியினுடைய தரிசனம் பெறுவோம்.